இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு, ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இன்னைக்கு வீடியோல இந்த கார்டோட அன்பாக் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருந்தது. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 கிரெடிட் லிமிட்ல இந்த ஒரு கிரெடிட் கார்டை எனக்கு வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்ளை பண்ணி வித்தின் 4 டேஸில் எனக்கு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024 எனக்கு வந்து டெலிவரிக்கு வந்து வந்தது. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஃபீஸில் இல்லாததுனால இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கார்டு அகேன்ஸ்ட் மறுபடியும் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிவரி வாங்கினதுமே வந்து அன்பேக்கிங் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அன்பேக் வந்து பண்ணி பார்க்கலாம். உள்ள என்னெல்லாம் இருக்குது இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ். இதில் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பேக் சைடு, இப்படி தான் வந்து பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டியான ஒரு பேக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள தான் நம்மளுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கான பில்லிங் சைக்கிளை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேட்டில் பில்லு ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிற டேட்டை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கார்டோட டிசைன் என்ன கலரில் உங்களுக்கு கார்டு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் வந்து எல்லோ கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கார்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு சின்ன குட்டி பேக்கை ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுலலாம் வந்து ஆஃபர் அண்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஹைலைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்கொயர் சேஃபாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க கார்டு வந்து. பட் ஃபிசிக்கல் கார்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஸ்கொயர் சேஃபெல்லாம் வராது. நார்மலாக உங்களுக்கு ஏடிஎம் கார்டெல்லாம் என்ன சைஸில் வருமோ அதே சைஸில் தான் வந்து வருமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் சேஃபில் வராது. பட் நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சேஃப்ல தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் கிரெடிட் கார்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கலரில் உங்களுக்கு எந்த கலர் கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, அப்புறம் பிங்கு, ப்ளூ, இந்த மாதிரி 3 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலரில் நம்ம எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிராண்டு கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 7-8 பிராண்டில் ஏதாவது ஒரு 5 பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த 5 பிராண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 5% வரைக்கும் அதில் வந்து கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புக் மை ஷோ, அதுக்கப்புறம் வந்து குரோமோ, அப்புறம் வந்துட்டு மைத்ரா, நெக்ஸ்ட்டு பிளிங்கிட்டு, அப்புறம் மேக் மை ட்ரிப்பு. ஸோ இந்த ஒரு 5 பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக்கு. ஸோ இதில் வந்து பில்லிங் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1ஆம் தேதி ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ஃபஸ்ட் டேட்டில் வந்து வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த 2 ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு ப்ரொவைட் பண்ண ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு. ஸோ இதில் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து யூபிஐ இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டேப் டு பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5,000க்கு கீழே இருக்க எந்த ஒரு பேமெண்ட்டையும் டேப் டு பே மூலமாக பின் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். அடுத்தது கார்டோட நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டோட நம்பரு, அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபீஸ்
ரினிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது. ஜாயினிங் ஃபீ மட்டும் டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ரினிவல் ஃபீ மட்டும் உங்களுக்கு வந்து ₹500 அடுத்த இயர் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை கொடுக்கும்போதே வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட், நமக்கு வந்து ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ $500 கொடுத்துருக்காங்களே, எந்த ஒரு ஆஃபரும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ₹500 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து அப்ளை பண்ணும்போது ஜாயினிங் ஃபீ வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் ஃபஸ்ட் இயர் ஜாயினிங் ஃபீ வந்து நமக்கு வந்து கிடையாது. ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹500 சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 1 lakh மோர் தென் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ₹500 வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சார்ஜஸ் டீட்டெயில், அப்புறம் வந்து பில்லிங் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு இன்சைட்டில் கொடுத்துருந்தது. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ப்ளே கிரெடிட் கார்டோட அன்பேக்கிங்.